வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரயில்வே தேர்விலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3993 போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட் 4000 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 35,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 13/9/2026 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியஸ் போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான போஸ்டிங்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15/9/2026 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 14/8/2026 ஓப்பன் பண்ணிட்டாங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன் லாஸ்ட் டேட்டு 16லேருந்து 25 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது 26/9/2026 30/9/2026 ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 6 பேமெண்ட் தான். ஸோ அது ஜூனியர் இன்ஜினியர் மட்டும் இல்லாமல் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 35,400 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 3,993 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. 18 வயதுலேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் உங்களுக்கு மஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேரா 5.2 வந்து கொடுத்துருக்கிறதாகவும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே போயிட்டு போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி விசன் ஸ்டாண்டர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எதுக்குள்ளே இருக்கணும். ஸோ அது மாதிரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5.2 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ஓபிசி, அதே மாதிரி SC ST 5 இயர்ஸ் இது மாதிரி வந்து டோட்டலாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ரெகனைஸ்டு போஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடிக்கு 500 வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி SC ST ஸ்டூடெண்ட்டுக்கு 250 வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிடி வந்து இருக்கும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் RRB சென்னை ஸோ இதிலே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 77 பேஜஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ் ஸோ CBT 1க்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து தனித்தனியாக செகண்ட் சிபிடிக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, அதை வந்து பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கானதும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதில் பேஜ் நம்பர் 20ல் உங்களுக்கு இதனோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.